ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஜெபிப்போமா என்கிற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அதுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு வரோம். இந்த நாள்ல கூட ஒரு முக்கியமான காரியத்துக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். அதுதான் இந்த நாட்கள்ல பரவி வருகிற வதந்திகள். சமீப காலமா நீங்க பார்த்திருப்பீங்க, தேசங்களுக்கு நடுவுல யுத்தங்கள் நடைபெற்று வருவது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த யுத்தங்களின் செய்திகளை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு கருத்தை வெளியிடுறாங்க. அப்போ இந்த கருத்துக்கள்ல எது உண்மை, எது பொய், நாம எதை நம்புறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. அதே போல வளர்ந்து வருகிற ஏஐ டெக்னாலஜி மூலமா இருக்கிறது இல்லாதது போலவும், இல்லாத இருக்கிறது போலவும் காண்பித்து தவறான தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரவி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது போன்ற காரியங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் இதை பற்றி என்ன காரியங்களை பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அறிந்து கொண்டு இந்த நாள்ல நம்ம அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். தொடர்ந்து இதை பற்றின விளக்கத்தை நம்ம மத்தியில இருக்கிற சகோதரர் ஜேம்ஸ் சொர்ணராஜ் அவர்கள் வந்து பகிர்ந்துப்பாங்க. எல்லாரும் ஆயத்தமா இருங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அன்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சியின் மூலியமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொரு வாரமும் ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சி மூலியமாய் பல காரியங்களை விரிவாய் பார்த்து அதற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியங்கள், அதன் தலைப்பு வஞ்சிக்கத்தக்க அடையாளங்கள் என்னென்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தராகிய தேவன் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஆவியை கர்த்தர் தரும்படியாய், கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் எந்த இடத்துல வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் கூட தங்களை காத்து கொள்ளும்படியான காரியங்களை நம்ம இணைக்கப்பட நாம் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும். அதற்கு முன்பாக அந்த வஞ்சிக்கத்தக்க அடையாளங்கள் என்ன என்பதை பார்ப்போமானால், முதலாவது இல்லாததை இருப்பதை போல முதல்ல காண்பிக்கிறது ஒரு வஞ்சிக்கத்தக்க அடையாளம். சொல்லாதை சொல்வதை போல அல்லது நடைமுறைப்படுத்துவது, இதுதான் வதந்தி. இல்லாத இருக்கிற மாதிரி சொல்லி உண்மையை பொய்யாய் காண்பிப்பது, பொய்யானவர்களை உண்மையாய் காண்பிப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் இதை வதந்தியாக பரப்பப்படுவது, ரூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை அவர்கள் செய்கிறார்கள். இந்த நாள் நம்ம பார்க்க போகிற காரியம், வதந்திகளால் உண்டாகிற தீமைகள் என்ன. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட வதந்திகளிலிருந்து எப்படி நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து அதற்காக இன்றைக்கு நாம் முழுதுமாய் ஜெபிக்க போகிறோம். இந்த நவீனமயமான காலகட்டத்தில் உலகத்தின் ஒரு மண்ணிலிருந்து மறுமனை வரைக்கும் நடக்கிற நிகழ்வை நம்மால் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது, அதை ஒன்றுக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நடக்கிற யுத்தங்களில் மிக முக்கியமானது இந்த ஈரான் அமெரிக்கா வார் தான். இந்த வாரில் பார்த்திங்கன்னா பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், பல்வேறு ஆதாரமற்ற தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் உலா வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவை எல்லாமே வதந்திகள் என்று நமக்கு சிலருக்கு தெரியும், ஆனால் எல்லாருக்கும் அதை தெரிந்து கொள்ள முடியாது. அவரவர் தங்களுடைய மன விருப்பத்தின்படி, அவர்கள் பார்வையில், அவர்கள் சிந்தையில், எண்ணங்களில் என்னென்ன நோக்கங்களை அவங்க நினைக்கிறாங்களோ அந்த நினைவு எல்லாமே நடப்பதை போல ஜனங்களுக்கு காண்பித்து ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை அவர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது எங்கேருந்து ஆரம்பித்து என்று பார்ப்போமானால், ஜோசப் கோயபல்ஸ் என்பவர் வரலாற்றில் ஒரு முக்கியமானவர். இந்த ஜோசப் கோயபல்ஸை குறித்து நம்ம பார்க்காமல் வதந்திகள் என்ன என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. யார் இந்த ஜோசப் கோயபல்ஸ் என்று பார்ப்போமானால், அடால்ஃப் ஹிட்லருடைய தலைமை பிரச்சார அமைச்சராக இருந்தவர் தான் இந்த ஜோசப் கோயபல்ஸ். 1933ஆம் வருஷத்தில் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததும் ஜோசப் கோயபல்ஸ் அவர்களை மக்கள் தொடர்பு மற்றும் பிரச்சார அமைச்சராக்கினார். இதுதான் அவர் செய்த முதல் காரியம். இவருடைய முக்கியமான பிரச்சார உக்தி என்னவென்று பார்ப்போமானால், இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. எவ்வளோ பெரிய பொய்யானாலும் திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக மக்கள் நாளடைவில் நம்ப வைப்பது எப்படி என்பதை இந்த ஜோசப் கோயபல்ஸ் என்பவர் அறிந்திருந்தார். பொய் எவ்வளோ பெருசாக இருக்கிறதோ அவ்வளோ எளிதாக மக்கள் அதை நம்புவார்கள். இன்றைக்கி நம்ம பல இடங்களில் அதை பார்க்க முடியும். அரசியலில் பார்க்க முடியும், அரசாங்கத்தில் பார்க்க முடியும், தேசங்களில் பார்க்க முடியும், ஏன் ஊழியங்களை கூட நம்ம பார்க்க முடியும், சபைகளில் பார்க்க முடியும். பொய் எவ்வளோ பெரிதாக இருக்கிறதோ அவ்வளோ எளிதாக மக்கள் அதை நம்புவார்கள் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இது செயல்படுகிறது. இடைவிடாத பிரச்சாரம் மூலியமாய் அப்பொய்யை உண்மை என்று நம்ப வைப்பது தான் இந்த பிரச்சார யுக்தியின் முதல் நோக்கமாய் இருக்கிறது. இவர் எடுத்த இந்த யுக்திகள் மூலமாக மக்கள் மனதில் ஹிட்லரை ஒரு கடவுளாக சித்தரிக்க வைத்தது. இரண்டாவது, யூதர்களை எதிரியாக ஆழமாக மனதிலே பதிய வைத்தது. ஒரு பக்கம்
யாரை முன்னிறுத்துறார்களோ அவர்களை கடவுளை போல காண்பிக்கிற ஒரு காரியம். ரெண்டாவது, அவர் யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை எதிரியை போல காண்பிக்கிறது. ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் 2 விதமான சம்பவங்களை செய்ய வைக்கிறது தான் இந்த வதந்திகளை முன்னிறுத்தி செய்கிற பொய் பிரச்சாரங்கள். அதில் இந்த ஜோசப் கோயபல்ஸ் என்பவர் முதன்மையாக இருந்தார். இவர் அடுத்து எடுத்த அந்த யுக்தியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அங்கேருந்து சிறுபான்மையாக இருந்த யூதர்களை இவர்கள் ஒரு அரக்கர்களை போல ஒரு ஜெயின்ஸை போல காண்பித்து அது நிமித்தமாய் ஜெர்மனிய மக்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்கள் வைத்துக்கொள்ள இந்த யுக்தி அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தது. இவர்கள் அதில் உபயோகப்படுத்தின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிக் லை டெக்னாலஜி. பொய் மற்றும் தவறான தகவல்களை திரும்ப திரும்ப கூறி மக்களிடையே அது உண்மைதான் என்று நம்ப வைப்பது பேர் தான் பிக் லை டெக்னிக்ஸ் என்பதாகும். ஏன் இந்த பொய்யான தகவல்களை அவர்கள் பரப்புகிறார்கள் என்றால், இந்த கேள்விக்கு இன்னொரு விடை இருக்கிறது. அதுக்கு பேர் தான் யுத்தம், வார். இந்த காலகட்டத்தில் டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினிங் என்பது ஒரு யுத்த தந்திரம். இது பொதுவாக எல்லா தேசங்களிலும் நடக்கிற ஒன்று. ஒரு பொய்யான செய்தியை அல்லது வதந்தியை எதிருடைய அந்த முகாமில் பரவைப்பதன் மூலமாய் அதே தேசத்தில் வன்முறைகள், பொருளாதார சீர்குலை ஏற்படுத்த முடியும் என்பது தான் அந்த பிக் லை டெக்னிக்ஸுடைய முதல் அம்சம். ரெண்டாவது, இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினிங். இதை அவர்கள் பரவைப்பு நிமித்தமாக இந்த தீமையான காரியம், வன்முறைகள், பொருளாதார சீர்குலைகள் தேசத்தில் ஏற்படுத்த முடியும் என்பதை அவர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பொய்யை எப்படி நம்பத்தக்க வண்ணமாக உருவாக்குவது, அது எப்படி அதை பரவ செய்வது, இப்படிப்பட்ட அழிவில் உருவாக்குறாங்கல்ல, இது எப்படி நீங்கள் சிந்திக்கலாம். ஒரு பொய்யை நம்புகிற மாதிரியே சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். இது யார் தப்பித்து கொள்வாங்க அப்படின்னா, இன்றைக்கி பாருங்கள், பல சபைகளில் பல ஊழியக்காரர்களும் பல பெரிய அரசியல் தலைவர்கள் கூட தாங்கள் ஏமாந்து விட்டோம் என்ற நிலை. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ள தேவனை அறிகிற அறிவில்லாதபடினாலே ஒரு பொய்யை எப்படி நம்ப வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னால், அவர்களுக்குள்ள அந்த வஞ்சிக்கிற ஆவி கட்டளிக்கப்படும் போது வஞ்சமான காரியத்தை நம்பி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவேளை ஞானம்லாம் இருந்தாலும், வேத அறிவு இருந்தாலும், சில காரியங்களை அவர்களால் நம்ப வைத்து விட முடியும். அதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒன்றை பயன்படுத்துகிறார்கள். அது எப்படின்னா, இல்லாது இருப்பதை போல காண்பிக்கும், சொல்லாது சொன்னதை போல செய்ய வைக்க முடியும். அது இப்போது நடைமுறைப்படுத்துகிறார்கள், நடைமுறைப்படுத்துவார்கள். இதுக்கு டீப் ஃபேக் என்று பெயர். ரூமர்ஸ் மூலிமா என்னெல்லாம் செய்ய முடியும்னு பார்த்தீங்களா? முதலாவது, ஒரு ஏஐ மூலிமா இயேசு மலையில் மேல் இருப்பதை போல காட்சி கொடுக்குற மாதிரி அதை செய்ய முடியும், அதை செட்டப் பண்ண முடியும். இரண்டாவது, இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை அவர் உருவாக்குற மூலமாய் வதந்திகளை பரப்பி அதன் மூலியமாய் பொய்யான காரியங்களை ஜனங்களுக்குள்ளே திரிப்பது அல்லது நம்ப வைப்பது. மூன்றாவது, பரவசம். எல்லா விஷயத்திலும் எது உண்மை எது பொய் என்று தெரியாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொன்னார், மத்திய 24, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்கள் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வதந்திகள், ரூமர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கல்ட் வீடியோஸ், டூப்ளிகேட் வீடியோஸை பரவ செய்து நவீனமான போர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பாருங்கள், தற்போது நடக்கிற போர் நிலவரங்களை பார்ப்போமானால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்படுற போலி வீடியோக்கள் மற்றும் படங்களில் பெரிய தாக்கத்தை உண்டாக்க வைப்பதான் அவனோட முதல் திட்டம். ரெண்டாவது, டீப் ஃபேக் மூலிமா என்னென்ன மாதிரி காரியங்கள்லாம், தவறான காரியங்கள்லாம் அவர்கள் எப்படி வதந்திகள் பரவ வைத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். என்னென்னு பார்ப்போம்னால், துபாயில் ஃபுர்ஜ் கலிஃபா கட்டடம் உங்களுக்கு தெரியும். ஃபுர்ஜ் கலிஃபான்னு பெரிய கட்டடம் இருக்கிறது. தலைவர்கள் போர்க்காலத்தில் யுத்தம் நடந்து கொண்டும்போது அந்த போர்க்காலத்தில் அழுது சரணடைவது போன்ற ஒரு ஏஐ காட்சி அவர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது நடக்கலை, அது உண்மை கிடையாது. ஆனால் அந்த கலிஃபா கட்டடத்தில் அது பெரிய கட்டடம் தீப்பற்றி எரிவதை போலவும், துபாயில் இருக்க அந்த கட்டடம் தீப்பற்றி எரிவது போலவும், தலைவர்கள் அந்த யுத்தம் நடக்கிற இடத்துல யுத்தம் நடந்ததாகவும், யுத்தம் நடக்கிற இடத்துல அவங்களாம் அழுது கொண்டு ஓடி சரணடைவதாக ஒரு ஏஐ மூலிமா போலி உருவாக்கி ஜனங்கள் மத்தியில் அதை பரவ வைத்தார். உங்களுக்கு பார்த்துருக்கலாம், நீங்கள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் உங்களால் அதை பார்த்துருக்க முடியும் ஒரு சிலரால். இரண்டாவது, பழைய காட்சிகளை பயன்படுத்துவது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக காசா, லெபனானில் நடந்த யுத்தம் உங்களுக்கு தெரியும், குண்டுவெடிப்பு அல்லது போர் விமானங்கள் தாக்குதல் வீடியோ இருக்கு இல்லைங்களா, அந்த வீடியோக்களை வச்சு இப்போது அதே போல் அப்போது நடந்த காரியத்தை இப்போது செய்வதை போல் நடைமுறைப்படுத்தி காண்பிக்கிற சில காரியங்களை அவர் செய்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த வதந்திகள் முக்கியமான இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில், நம்ம இந்திய தேசத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த காலகட்டத்தின் போது ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு பெண் பைலட் அவங்க பாகிஸ்தானில் பிடிப்பட்டதாகவும், ரெண்டாவது சைபர் தாக்குதல்னால் அது முடங்கி போனதாகவும்,
பாகிஸ்தான் தரப்பில் வந்து போலியான செய்திகள் பரப்பப்பட்டது. பல ஏஐக்களை அவங்க உருவாக்கி அது அநேக காரியங்களை பரப்பினார். அது இந்திய ஊடகங்களும் சிலவை பழைய காட்சிகளை பயன்படுத்தி பதற்றத்தை ஏற்படுத்தியது. இதெல்லாம் ரூமர்ஸ்க்கான காரியங்கள். ரொம்ப விழிப்போடு இருக்கணும். கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் தரணும். அந்த அபிஷேகத்தை விசேஷமாக கர்த்தர் தரணும். அந்த இன்னொரு உதாரணம் பார்ப்போம். 4வது உதாரணம், ஈரான் மற்றும் அமெரிக்க தேசங்கள் போது நடந்த யுத்தத்தில் இராணுவத்தால் முழுவதுமாக அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஏஐ மூலயமா எடிட் பண்ணப்பட்ட செயற்கைக்கோள் படங்களை அவங்க வெளியிட்டாங்க. முக்கியமான தலைவர்கள்லாம் கொல்லப்பட்டதாக வதந்திகள் வெளியாச்சு. உங்களுக்கு தெரியும். 5வது ஒரு காரியம், சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். உளவியல் போர் முறை என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரி நாட்டு மக்களுடைய மன உறுதியை குலைப்பதும் தங்கள் நாட்டு மக்களிடத்திலே போலி தேசியவாதத்தை தூண்டுவதுதான் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. 2வது, அதை ஜனங்கள் மத்தியில் தோற்றுவிப்பது. நீங்களும் தேசத்துக்காக ஜீவனையே கொடுக்கணும், உயிரே கொடுக்கணும். ஆனால் இவங்க செய்கிறது தேசத்தை காட்டி கொடுக்குற வேலையை செய்வார்கள். வெளிப்பார்வையில் பார்க்கும்போது தேசத்துக்காக ஜீவனையே கொடுக்குற மாதிரி, தேசத்துக்கான உயிரே கொடுக்கணும்னு சொல்லி அப்படி பேசுவார்கள். இப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது இது பயத்தையும் பதற்றத்தையும் உருவாக்குவது. எல்லையோரத்தில் இருக்காங்களே, நம்ம உள்ளே இருக்கிறோம், தேசம் உள்ள எல்லையோரத்தில் குடிமக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்தி, அது மாத்திரம் இல்லை, பீதி ஏற்படும் மாத்திரம் இல்லை, இதை வைத்து கொண்டு சில வியாபாரிகள் அத்தியாவசியமான பொருட்களை விலை உயர்த்தவும் அது நிமித்தமாக பொருளாதார சீர்குலை ஏற்படுத்தவும் வதந்திகள் அவர்கள் கட்டல் தொடுவார்கள். பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. உங்களுக்கு தெரியும், பெட்ரோல் அங்கேயே ஊற்ற நடக்கும். ஆனால் இங்கே பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸு, பொருளாதார சீர்குலைஞ்சிருச்சு, அதெல்லாம் நம்ம இந்த காரியம் செய்யணும்னு சொல்லி வியாபாரிகள், அங்கே இருக்கிற பொருளாதார வியாபாரிகள் அவர்கள் தங்கள் கரையில் உயர்த்துவதற்காக இப்படிப்பட்ட தீமையான காரியம் அவர்கள் செய்வார்கள். அடுத்து எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ்லாம் போடுறாங்களே வியூஸ் வருவதற்காக. இதன் மூலமாக என்ன கிடைக்குது என்றால், ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து வியூஸ் கிடைக்கிறது, ஜனங்கள் பார்வையாளர் அநேக பேர் கிடைக்கிறார்கள். 2வது, இதன் மூலிமா தேசத்தை ஒரு பதற்றத்திலே வைத்திருப்பது. கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், சபையில் இருக்கிறவங்க அவங்களே பார்த்தா, ஐயோ இது வருதாமே, யுத்தம் வருதாமே, அது வருதாமே, அப்படி வரும். ஆனால் எழுப்புதலை குறித்து, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து, கடைசிகளை தீர்க்க தலைவரை கர்த்தர் எழுப்புவதை குறித்து அதை மடைமாற்றும்படியான காரியங்களை சத்துரு செய்யும்படி இப்படிப்பட்ட வதந்திகளை அவன் பிறப்பிக்கிறான். இதை குறித்து பாருங்கள், மத்திய தேவனுடைய தீர்க்கதரிசி அவர்கள் நவம்பர் மாதம் 2025 பெங்களூர் பட்டணத்தில் நடந்த ஒரு தீர்க்கதரிசன கூட்டத்தில் இந்த வதந்திகள் மூலமா சாத்தான் செய்கிற திட்டங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நான் படிக்கிறேன், அதை கவனமாக கேளுங்க. கர்த்தர் முன்பாக எவ்வளோ தெளிவாக அதை பேசியிருக்கான்னு பாருங்கள். தேசத்தின் குடிகளை கையேந்த பொண்ணு பிச்சை எடுக்க வைக்க போகிறாங்க தேசத்தின் ஜனங்களை. 2வது, ஒருவேளை சாப்பாடு, ஒருவேளை ஆகாரத்துக்கு இறந்து தெரிகிற ஒரு பெரிய கூட்டம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்த வைக்கிற ஒரு நிலைமையை தேசத்தில் கொண்டு வருவதற்கும், தேசத்தில் சேர்த்து வைத்தவனுக்கு ஒன்றும் மிஞ்சாதபடிக்கு கொள்ளையிடுவதற்கும், தேசத்தில் முழுவதற்கும் பதட்டத்தை கொண்டு வருக்கும் சாத்தானுடைய மனதில் ஒரு பலத்த திட்டம் இருக்கிறது. இது மனுஷனுடைய மனதில், சாத்தானுடைய மனதில் பெரிய திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த அவனுக்கு ஜனங்கள் தேவை, ஆட்கள் தேவை, அதிகாரங்கள் தேவை, அரசியல்வாதிகள் தேவை. அதனால் அவர்களை பயன்படுத்தும் காரியம் செய்கிறான். அந்த தேசத்தின் அதிகாரத்தினால தங்கள் கொள்ளை பொருளினால கொழுத்து போன பலவான்கள், பட்டணத்தில் பலவான் இருக்கிற வியாபாரிகள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், அவர்கள் கொண்டு இந்த காரியம் நிறைவேற்ற அவன் திட்டம் வைத்திருக்கிறான். ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் யாரும் காமிச்சிட்டாரு, இவங்களுக்கு விரோதமாக தேசத்தில் இருக்கிற ஜனங்களை கையேந்து வைக்க போகிறாங்க, பிச்சை எடுக்க வைக்க போகிறாங்க, ஒரு கூட சேர்த்து வச்சு எல்லாத்தையும் கொள்ளையடிக்க போகிறாங்க, ஒன்றும் மிஞ்சாதபடி கொள்ளையடிக்க போகிறாங்க. தேசம் முழு ஒரு பெரிய பதற்றம் பற்றிய போகிறது. அதுக்கு முன்பாக யார் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு, தேசத்தில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய வியாபாரிகள், பலவான்கள் என்று தங்களை சொல்லிக்கொள், இவரெல்லாம் செய்ய போகிறாங்க. அதனால் மனதில் பெரிய திட்டம் இருக்குன்னு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 2வது, என்ன அவங்க செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பொய்யான வதந்திகளை பரப்புவார்கள். 2வது, அந்த பொய்யை பரப்புவது மாத்திரமல்ல, அதற்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வைப்பார்கள். உலகம் பார்த்தோம் இல்லைங்களா, கொரோனா காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல கொரோனா வர ஆரம்பிச்சு, சைனாவில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஆனால் அந்த தேசத்தில் கொரோனா ஸ்டார்ட் ஆன உடனே ஒரே நேரத்தில் எப்படி உலகம் ஃபுல்லாக லாக்டவுன் வரும் சொல்லி வைத்தவர்கள். அப்போ உலக தலைவர்கள் இது பின்பு ஒரு பெரிய திட்டமிடுதல் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் நம்ப வைக்க, ஒரு முழு உலகத்தை நம்ப வைக்கிற ஒரு பெரிய கூட்டம் எங்கேயோ கிரியேட் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாம் அதை பார்த்து யார், அப்போ கர்த்தர் நமக்கு தான் சொல்கிறாரு, சத்துரு வந்து வியாபாரியில் பலவான்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் தான் பலவான், ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் பலவான், நான் கரையில் பலத்தை கொடுத்துருக்கிறேன். இவங்க ஏன் அதை செய்கிறாங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்க. முதல்ல அது பொய்யை பரப்புவாங்க, அதுக்கப்புறம் ஜனங்களை வந்து கீழ்ப்படி வைப்பாங்க. அது நடைமுறைப்படுத்தி வரும்போது துர்ச்செய்தியிலே ஜனங்களை பரவிப்பாங்க. பாருங்கள் வந்துச்சு, கொரோனா வந்துச்சு இல்லைங்க, அதனால தான் இவ்வளோ பேர். யோசிச்சு பாருங்களேன், கொரோனா வந்தது
ஏழைகள் மரித்தார்கள், எளியோரும் மரித்தார்கள், நடுத்தல் மரித்தார்கள். பெரிய பெரிய பலவான்லாம் இருந்தாங்களே, அவங்களாம் ஏங்க மறிக்கல? பெரிய பெரிய அதிகாரிகள், தேசத்தின் தலைவர்லாம், எல்லா தலைவர் கொரோனா வரலையா அவங்களாம்? ஆனால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்படியானால் ஒரு வதந்திகளை பரப்பு. இனி ஒரு நாட்டில் இப்போ நம்ம கண்ணால் சில காரில் பார்த்தோம், இனி ஒரு நாட்டுடைய தீமை பலமாக இருக்கும். ஜனமே கர்த்தர் சொல் விழித்துக்கொள், இதை ஆராய்ந்து பார்க்கிற உணர்வை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தரணும். அவனுடைய பார்த்து நம்ம கேட்கணும். அவனு சொன்னதில் காரில் பாருங்கள், துர்ச்செயலை ஜனங்களை பரவ வைத்து அதை நம்ப வைத்து தேசத்தில் ஒரு பெரிய சதித்திட்டத்தை சாத்தான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறான். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 2025 கர்த்தர் பேசி இன்னொரு தீர்க்கதரிசன வார்த்தையில் பார்ப்போமானால் அது வேறு விதமாக சொல்லப்படுது. அவங்க சொல்லுவாங்களாம், பல தேசத்தின் ஜனங்களும் வானத்தில் இறங்கி வந்த வேற்று கிரகவாசி நாங்கள் கண்டோம் என்று சொல்லும் திரளான செய்திகளை கேள்விப்படுவீர்கள். இந்த செய்திகள் நெருப்பு போல தீவிரித்து வரும். இதை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டுமானால் மத்திய தேவனுடைய தீர்க்கதரிசி அவர்கள் இனி வரும் உலகம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியிலும் இன்றைய உலகம் நிகழ்ச்சியிலும் இதை குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஏலியன்ஸை குறித்து, அதில் ஃபுல்லாக அந்த தீர்க்கதரிசியை குறித்து அதில் ஃபுல்லாக முழுதுமாய் போடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தீமைகள் வேற்று கிரகவாசி உலகத்தில் கடந்து வருவாங்க, இனி ஒரு நாட்டுடைய செய்திகள் பரப்பப்பட்டு நீங்கள் பார்ப்பீங்க. இது எங்கே யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பென்டகனில் செய்தி வெளியிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, UFO அன்ஐடென்டிஃபைங் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட், அது அந்த செய்திகளை அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வருவதாகவும் சில வீடியோக்கள் சம்பவங்களில் வருகிறது. இது உண்மைத்தன்மை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். இது உண்மையா, சரியானதானா, சரியாக தான் சொல்கிறாங்களேன்னு சொல்லி பார்த்து நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் வதந்தை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பார்ப்போமானால், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, யுத்தங்களையும் யுத்தம் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், இவை எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இது யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்தியில் கேள்விப்படும் நம்ம போட்டிருக்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அது வார்ஸ்ன்னு போடாமல் ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போது யுத்தங்கள், வதந்திகளை உருவாக்குற யுத்தங்கள் தேசத்தில் பெருகும் என்று ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது. இது நம்ம ஒரு காரியம் நடக்கணும் பாருங்கள். நமக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். எப்படின்னா, ஒருத்தர் பஸ்ஸில் கடந்து வந்துட்டே இருந்தாராம். ஒரு ரோட்டில் ஒரு காக்கா விழுந்து கிடக்குது. ஒரு பக்கத்தில் இன்னொரு சொன்னாராம், அவர் பார்த்த பார்வையில் அது காக்கா விழுந்து கிடக்குது. இவர் பார்க்கும்போது சொன்னாராம், ஒரு கழுதை விழுந்து கிடந்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தூரம் போய் அதே வண்டியிலே போன அந்த பஸ் விட்டு இறங்குறதுக்குள்ள சொன்னாராம், பெரிய யானை ரோட்டில் விழுந்து கிடக்குதுங்க அப்படின்னு. ஆனால் அவர் பார்த்தது காக்கா, அவர் சொன்னது கழுதை. இவர் முடிக்கும் போது அது யானையாக முடிச்சிருக்காரு. அப்போ பார்க்கும்போது பாருங்கள், கண்ணுக்கு எதிரே பார்க்காத ஒரு விஷயத்தை மற்றவர்கள் கூற்றுப்படி நாம் புரிந்து கொள்வோம். இதுதான் யதார்த்தம். இப்படி தான் சில காரியம் நடைபெறும். யாரோ ஒருத்தர் பார்த்ததை நம்ம சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லாரு, எல்லாவற்றையும் சத்துரு கொண்டு வர எல்லா காரியம் பார்த்து நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ இதை பயன்படுத்தி சத்துரு ஒரு நாட்களை வதந்திகளை பயன்படுத்துவான். இது யார் சிக்கிக்கொள்வாங்கன்னா, அந்த வஞ்சகத்தில் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் அறியாதவர்கள், கர்த்தருடைய ஆவியின் போக்கை உணர்ந்து கொள்ளாதவர்கள், அறியாமல் இருக்கிறவர்கள் இதிலே சிக்கிக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட வதந்திகளை நம்பி சத்துரு வஞ்சகத்தில் சிக்கிர் மாத்திரம் இல்லை, அடிமைப்பட்டு போவார்கள். சிக்கர் வேற, சிக்கனாலும் வெளியே வந்துடலாம். அடிமைப்பட்டு அதை அப்படியே நம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த ரீல்ஸ் மோகமாகவே இருப்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். ஆகவே எல்லாத்தையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நலமானதை பிடித்து கொள்ள தான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வதந்திகளுக்கு பேர் போன இந்த நாட்களை அவர்களை நம்ம காத்துக்கொள்ளவும், நம்மை தப்பித்து கொள்ளவும், நம்ம மாத்திரம் ஒரு பெரிய கடைசி கால சந்ததியை கருத்து கொடுத்துருக்கார். அவர்கள் தேவனுக்கு எழுப்பி பிரகாசிக்கவும் நாம் ஆண்டுகள் ஒப்பிட்டு ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கு முன்பாக நான் சில காரியம் சொல்லுகிறேன், அதை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை நம்ம கேட்க வேண்டிய காரியம், ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங், பௌத்திர ஆவி ஆண்டு எங்களுக்கு தாங்க ஆண்டு. கடைசி காலம் வஞ்சகத்தின் காலம். இந்த வஞ்சகத்தின் காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, அவள் பாதுகாக்கப்பட, பிள்ளைகள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட, எந்த மனிதன் நம்பாதபடிக்கு, எந்த மனுஷன் பேசி கேட்காதபடி கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் ஜனங்கள் கேட்க, தேவஜனங்கள் சார்ந்திருக்க நம்ம கர்த்தரை ஜெபிக்க போகிறோம். இரண்டாவது காரியம், நம்ம காண்கிற மற்றும் கேட்குற ஏதோ ஒன்று நம்பாதபடிக்கு அவற்றை உண்மைத்தன்மை ஆராய்கிற ஒரு உள்ளம், எல்லாரும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்கிற அனுபவத்துக்களை கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நம்ம கேட்க போகிறோம். அதற்கு ஆண்டவர் பகுத்தறின் ஆவியை நமக்கு தரணும். டிசர்னிங் ஸ்பிரிட். இதை பார்க்கும்போது ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கிறவர்கள் தான் இந்த பவித்திர ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கர்த்தருடைய இரண்டாம் வருகை குறித்து தவறான காரியங்களுக்கு சொல்லுவாங்க. இயேசு அங்கே இருக்கிறாரு, இங்கே வந்துட்டார், இவர் தான் தீர்க்கதரிசி, அவர் பாருங்கள் பொய்யான்னு சொல்லுவாங்க. காலத்தை வரைக்கும் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் இந்த டேட்டில் வருவார்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நடந்திருக்கிறது நம்ம தேசத்தில், ஏன் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது.
அது ரொம்ப விழிப்பாக இருந்து கர்த்தர் பேசுகிற காரியத்தை பொல்லாத இனம் கண்டுகொள்ள கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதன் மூலம் கர்த்தருடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு இந்த போலியான தகவல்களை வதந்திகளை ஜனங்களில் கொண்டு சேர்க்க பயன்படுத்தப்படுகிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக், ஃபேக் நியூஸ் சேனல்ஸ், ஏஐ டெக்னாலஜி, இது எல்லாவற்றையும் கர்த்தர்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இதில் தீமைகளை கட்டுறதுக்கு எல்லா வல்லமை வதங்களை கொண்டு வர பொல்லாத ஆவிகளை கட்டுறோன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். இவையெல்லாம் தடை செய்யப்பட, அது மாத்திரம் இல்லை, ஒரு பக்கம் தடை செய்யப்படணும், மறுபக்கம் ஜனனுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். பணத்துக்காக தவறான காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு போய் பிரயாசப்படுற எல்லா பொல்லாத மனிதர்கள் அது பின்பாக கிரீசுகிற சாத்தானுடைய வஞ்சங்கள் இயேசுவை நாமத்தில் கட்டப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட வஞ்சங்களுடைய போராட சத்துன்னு வல்லமைகள். கூடுமானால் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? ரட்சிக்கப்பட்டு ஆவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இப்படிப்பட்ட ஜனங்களை வஞ்சிக்கிற சபையில் இருக்கிற ஜனங்கள், ஊழியத்தை செய்கிற ஜனங்கள், பெரிய பெரிய போதகர்களை, பெரிய ஊழியில் கூட சத்துருந்த காலகட்டத்தில் தவறான நம்ப வைத்து வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க அநேக பேர். நம்ம விழிப்பாக இருக்கணும். யார் எது சொன்னாலும் சரி, கர்த்தர் தான், வேதம் தான் நம்ம கடைசி, கர்த்தருடைய வார்த்தை தான் கடைசி, கர்த்தருடைய திட்டமும் கர்த்தர் தீர்மானம் தான் கடைசின்னு சொல்லி உள்ளதென்று ஜனங்களுக்கு அறிந்து கொள்ள உணர்வை கர்த்தர் தரும்படியா அவள் எந்த இடத்துல கண் போய் விடாதபடிக்கு தேசத்தில் அவள் காத்துக்கொள்ளப்பட ஆண்டு ஒப்புக்கொடுறோம். எல்லா வதந்திகளுக்கும் எல்லா விதமான சாத்தான தந்தன விலைக்கு காத்துக்கொள்ளப்பட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தருடைய பிள்ளை கையில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாங்க நாம் ஜெபிப்போம். கடைசி காலத்தில் வதந்திகள் மூலமாக எப்படிப்பட்ட தீமைகள் உள்ளே கடந்து வரும், அதில் வஞ்சிக்கிற காரியங்கள் சொல்லி அநேக காரியங்களை குறித்து அண்ணன் நமக்கு விளக்கி சொன்னாங்க. இப்பொழுதும் நாம் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலே வருகிற இப்படிப்பட்ட தீமையான காரியங்களிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் பாதுகாக்கப்படணும். நாங்கள் இதிலே வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு பொல்லாத வஞ்சகத்திலிருந்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற, நாங்கள் காண்கிற எல்லா காரியங்களையும் நம்பிவிடாதபடிக்கு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் சொன்னீங்க. ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, பகுத்தறிகிற ஞானம், பகுத்தறிகிற அபிஷேகம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரட்டும். எந்த ஒரு மனுஷனும் சொல்லுகிறதை நம்பாதபடி கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தை சார்ந்திருக்க கர்த்தராகிய தேவன் நீங்க கிருபை தாங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஜனங்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு சபைகளுக்காக ஆண்டவரே, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தை சார்ந்திருக்கவும், உம்முடைய வேதம் எதை சொல்லுகிறது என்பதை சரியாக கவனித்து பார்க்கவும் கர்த்தர் தாமே நீர் இந்த நாட்களிலே கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே பெருகி வருகிற இந்த வதந்திகள் நிமித்தமா ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கூட வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தராகிய தேவனீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த வேலையுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வதந்திகள் பரவுகிற இந்த காலத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய ஜனங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தனீர் ஒவ்வொரு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, குறிப்பாக ஆண்டவரே எந்த ஒரு மனிதனை நம்பாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தையும் ஆண்டவரே அப்பா அதில் சொல்லப்பட்ட வார்த்தையிலே நம்ப கர்த்தனீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, வதந்திகள் பரவுகிற இந்த காலத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து ஆண்டவரே நலமானதை பிடித்துக் கொள்ள கர்த்தனீர் அனுகிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளாய் ஆண்டவரே அப்பா தகப்பனே எது உண்மை எது பொய் என்று கர்த்தாவே அறிந்து கர்த்தாவே நல்ல ஒரு பகுத்தறிகிற ஆவியை கர்த்தனீர் தர வேண்டுமாய் ஒவ்வொரு குழாய் கர்த்தாவே அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் கர்த்தனை நிரப்ப வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவரை கர்த்தாவே நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரவி வருகிற வதந்திகள் நிமித்தமா ஆண்டவரே பொல்லாத சத்துருடைய மனதில் இருக்கிற திட்டம், கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறித்து தவறான காரியங்களை பரப்பி அது நிமித்தம் கர்த்தருடைய ஜனங்களை வஞ்சிக்கவும் ஆண்டவரே கர்த்தருடைய ஜனங்களின் விசுவாசத்தை குலைத்து போடவும் எழும்பி போராடுகிற பொல்லாத வல்லமைகள் கட்டப்படட்டும். பொல்லாத சத்துருடைய இந்த தந்திரங்கள் முடக்கப்படட்டும். அதற்காக சத்துரு பயன்படுத்துகிற எல்லா சமூக வலைத்தளங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஆண்டவரே, அதே போல யூடியூப் சேனல்ஸில் ஃபேக் நியூஸை பரப்புகிற சேனல்ஸ், ஏஐ டெக்னாலஜி எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இது நிமித்தம் இந்த வதந்திகள் பெருகாதபடி, அது பரப்பாதபடி தேவ கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அது முடக்கப்படட்டும். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சித்து கர்த்தருடைய வருகை குறித்து தவறான காரியங்களை பரப்பும்படியாய் ஆண்டவரே சத்துரு பயன்படுத்துகிற இந்த பொல்லாத காரியங்கள் முடக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள் சரியாக இதை இனங்கண்டு கொள்ள கர்த்தராகிய தேவன் தாமே நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இது நிமித்தம் எந்த ஒரு
ஜனங்களுக்குள்ளும் விசுவாச குலைச்சல் வந்துடக்கூடாது. ஆண்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருடைய சகல தந்திரங்களும் முடக்கப்படட்டும். அவன் பயன்படுத்துகிற எல்லா சமூக வலைத்தளங்கள் முடக்கப்படட்டும். ஆண்டவரே, தேவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரவி வருகிற பொல்லாத தகவல்கள் முடக்கப்படட்டும். இப்படிப்பட்ட தகவல்கள் வெளியே வராதபடி, அது நிமித்தம் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு நாங்கள் இப்பொழுது அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அதை பார்க்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவரே இது சரி தவறு என்று சொல்லி அதை பகுத்து ஆராய்கிற கிருபைகளை கர்த்தர் அவர்களுக்குள்ளே கொடுங்க. உடைய விசுவாசத்திலே தவறான காரியங்களை கேட்டு அவர்கள் தளர்ந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரே, தேவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, தேவ ஜனங்கள் மத்தியில் கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்தோ கடைசி கால திட்டங்களை குறித்தோ தவறான செய்திகளை பரவ செய்து அவங்க விசுவாசத்தை விட்டு வழி விலக பண்ணுகிற பொல்லாத சத்துருவின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால முடக்கப்பட்டு போவதாக. ஏசப்பா, இப்படியாக ஆண்டவரே அவர்களை விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்து அவங்களை வஞ்சிக்கிற பொல்லாத சத்துருவின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால முடக்கப்படுவதாக. கர்த்தாவே, உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக வலைத்தளங்கள் மூலியமாக ஏசப்பா பொய்யான செய்திகளை பரவ செய்து தகப்பனே ஏசப்பா கர்த்தருடைய ஜனங்களை வஞ்சிக்கிற பொல்லாத தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால முடக்கப்படுவதாக. கர்த்தாவே, நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா கர்த்தருடைய தேவ ஜனங்களை தேவனே நீர் பாதுகாக்கும்படியா ஆண்டவரே உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, இப்படிப்பட்ட பொய்யான செய்திகள் பரவாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால முடக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமேன். ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட தவறான தகவல்களை பரப்பும்படி எழும்புகிற பொல்லாத மனிதர் கூட்டங்கள் முடக்கப்படட்டும். தங்களுடைய ஆதாயத்திற்காக தாங்கள் பணம் சம்பாதிப்பதற்கென்று அநேக ஜனங்களை வஞ்சிப்பதற்கு தவறான தகவல்களை ஆண்டவரே வெளியிடங்களிலே சொல்லி சமூக வலைத்தளங்களிலே பரப்புகிற பொல்லாத மனிதர் கூட்டங்கள் முடக்கப்படட்டும். ஆண்டவரே, இதற்காக சத்துரு எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவரே, அநேக ஜனங்களை வஞ்சிக்கும்படி சத்துரு கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பொல்லாத சத்துருடைய எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும். ஆண்டவரே, முடக்கப்படுவதாக தேவ கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆளுகையின் கரம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, இல்லாததை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதை இல்லாது என்று சொல்லி நம்ப பண்ணி அநேக ஜனங்களை வஞ்சித்து தன்னுடைய பக்கம் இழுத்து கொள்ளும்படி போராடுகிற இந்த பொல்லாத சத்துருடைய கிரியைகள் முடக்கப்படட்டும். இந்த நாட்களில் அநேக இடங்களில் அது பெருகி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சத்துரு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் போவதாக. ஆண்டவரே, பொல்லாத மனிதர்களை அவன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். தங்களுடைய சுய லாபத்திற்காக தாங்கள் பணம் சம்பாதித்து பெருகணும்னு சொல்லி அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவரே, ஜனங்கள் சரியான காரியங்களை இனங்கண்டு கொள்ள ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் நீங்க கிருபை கொடுங்க. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கடைசி நாட்களிலே போலியான தகவல்களை ஜனங்கள் மத்தியிலே பரப்பும்படி எழும்பியிருக்கிற எல்லா தீமையான கிரியைகளை நாங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே முந்தி கட்டுகிறோம். இதற்கு பின்னே இருந்து கிரியை செய்கிற பொல்லாத மனிதருடைய திட்டங்கள் அவருடைய எல்லா தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக. இதோ தேவ ஜனங்கள் மத்தியிலே கர்த்தாவே உள்ளதை உள்ளதென்று சொல்லும்படிக்கான காரியங்களை தவறாய் பிதற்றி ஜனங்களுக்குள்ளே தகப்பனை தீமைகளை கொண்டு வரும்படி எழும்புகிற இந்த பொல்லாத கூட்டத்தாரின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முந்தி கட்டுகிறோம். அவளுக்கு பின்னிருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவின் தந்திரங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இதோ கர்த்தாவே, தேவ ஜனங்கள் மத்தியிலே கண் சொருகி போனவர்களாய் அவளை மாற்றும்படி எழும்பியிருக்கிற இந்த பொல்லாத ஆவின் தந்திரங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இந்த கடைசி நாட்களிலே தகப்பனே, தேவ ஜனங்கள் மத்தியிலே நீரே விழிப்புணர்வை தந்து கர்த்தாவே இந்த பொல்லாத தீமைகளை இனங்கண்டு கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தராகிய தேவன் கட்டளையிடும்படிக்காய் ஆண்டவரே கர்த்தாவே, இதற்கு விரோதமாய் தீமைகளை பிணைக்கும்படி இப்படிப்பட்ட போலியான தகவலை கொண்டு வருகிற சகல வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபித்து நிர்மூலமாக்கி போடுகிறோம். அதன் பலன்களை சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வதந்திகள் நிமித்தமா எவ்வளோ பெரிய காரியம், வஞ்சிக்கப்பட்டு போகிற காரியங்கள் அநேகர் ஆண்டவரே இந்த நாட்களில் வஞ்சிக்கப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம். இதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானா உம்முடைய பாதத்தை மாத்திரம் நாங்கள் பிடித்துக் கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இந்த ஜெப வேலை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இருக்கிற காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வதந்திகளை பற்றின அநேக காரியங்களை தெரிந்து கொண்டு அதுக்காக நம்ம ஜெபித்தோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்ற வேத வசனத்தின்படி இந்த காலகட்டத்தில் நாம கேட்குற பார்க்குற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்பாம கவனமாய் பகுத்தாராய்ந்து வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்மளை கர்த்தருக்குள்ள காத்துக்கொள்ளணும். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஜனங்களுக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்துங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை வஞ்சிக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்வாங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.